மத்திய கிழக்கு ஆசியாவில் நீடித்து வரும் போர் சூழல் மலேசியாவின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை கருத்தில் கொண்டு தேசிய அளவிலான தயார்நிலை நடவடிக்கைகளை அரசாங்கம் முடுக்கிவிட்டுள்ளது. கடந்த 4 வாரங்களாக தொடர்ந்து வரும் இப்பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட தரப்பினர்கள் 5 நாட்களுக்கு தாக்குதல்களை நிறுத்த ஒப்புக்கொண்டிருப்பதை மலேசியா வரவேற்றுள்ளது. இத்தகைய சாதகமான நகர்வுகளால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சற்று குறைந்துள்ளதாக தேசிய பாதுகாப்பு கவுன்சில் சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் நீண்ட கால மோதல்களால் ஏற்படக்கூடிய உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்க நாடு தயாராக இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோர் நியூசிலாந்து, ஜப்பான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடன் நெருக்கமான தொடர்பில் இருந்து வருகின்றனர். அதே வேளையில் உள்நாட்டு பாதுகாப்பு விவகாரங்களிலும் அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது.